Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exam 11 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, algebraic identities வீடியோவோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum சிம்பிளா இருக்கும். And now let's start. Example 11. Find the following products using appropriate identities. கொடுத்துருக்க ரெண்டு சப்டிவிஷனுக்கும் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதோட ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம ரெண்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடென்டிட்டிஸ் தெரியாதவங்க கண்டிப்பாக அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஐடென்டிட்டி 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதே ஐடென்டிட்டி 4 என்ன அப்படின்னா x plus a into x plus b is equals to x square plus a plus b into x plus ab. ஸோ இதில் ஐடென்டிட்டி 4 யூஸ் பண்ணி இது ரெண்டையுமே நம்மளால சால்வ் பண்ண முடியும். இஃப் நீடட் நீங்கள் ஐடென்டிட்டி 1 யூஸ் பண்ணி கூட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை சால்வ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸு 3 ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க மாதிரி எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு ஒய்க்கு பதிலாக 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x plus 9 அப்படின்னு கிடைக்கும். யூ கேன் யூஸ் தட் வே ஆல்சோ. பட் நான் இப்போ வந்து ரெண்டு சப்டிவிஷனுமே ஐடென்டிட்டி 4 யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ என்னோட ஐடென்டிட்டி இங்கே இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்மேட்டில் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ இங்கே இது ஏ, இது வந்து பி இல்லையா? ஸோ 3 ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் plus ab, that is 3 into 3. okay, so இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது x square plus 6x plus 9. you got it right. so அடுத்தது subdivision 2 பார்த்தீங்க அப்படின்னா x minus 3 into x plus 5. இங்கே உங்களுக்கு ஏக்கு பதில் அதாவது x plus a x plus bன்ற ஃபார்மேட் தான் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஏக்கு பதிலாக மைனஸ் 3யும் பிக்கு பதிலாக 5ம் இருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க x square plus a plus b. ஸோ ஏக்கு பதிலாக மைனஸ் 3னும் பிக்கு பதிலாக ப்ளஸ் 5ம் சார்ட் அவுட் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க இன்டூ எக்ஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி மைனஸ் 3 இன்டூ 5 பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் minus 3 plus 5 will be plus 2x. so plus 2x minus 3 5s are 15. so x square plus 2x minus 15 கிடைச்சிருக்கு. So hope you understand this sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே algebraic identities பத்தி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. and example 12 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. and maths கஷ்டமா சொல்லிட்டு ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.